வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 10/2/2023 மார்னிங் பேட்ச் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் ஐஎஃப்எஸ்சி இஸ். ஸோ ரைட் ஆன்சர் என்னென்னா ஐஎஃப்எஸ்சியோட ஃபுல் ஃபார்மு இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். நெக்ஸ்ட் ஒன், choose the exact meaning of the word avid. avidனா என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம். அப்போ ஆர்வத்துக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்டில் எது மேட்ச் ஆகுது? கீன். கீன் தான் என்ன? ஆர்வம், இன்ட்ரெஸ்ட். பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் ஆட் ஒன் சொல்கிறாங்க. அது என்ன? கெனல் டாக்ஸ். இது மட்டும் ஆட் ஒன். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது ஃப்ளாக் பேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கா, ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸா கலெக்டிவ் நவுனில் கொடுத்துருக்கா. இது பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ இதுவும் கலெக்டிவ் நவுனா? அடுத்தது ஹர்ட் ஆஃப் கவுஸ், இதுவும் கலெக்டிவ் நவுனா? ஆனால் இங்கே கெனல் டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இது என்னது? டாகோட பிளேஸ். டாக் எந்த பிளேஸில் ஸ்டே பண்ணது தான் வந்து கெனல். அப்போது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆட் ஒன். Then, in a formal letter, dear sir or madam comes under the format of. இப்போ நம்ம லெட்டர் எழுதணும் இல்லையா, ஃபார்மல் லெட்டர் எழுதும் போது டியர் சார் ஆர் மேடம் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். அது என்னன்னு கேட்குறாங்க, அது எந்த ஃபார்மேட்டில் வருதுன்னு கேட்குறாங்க. அது சென்டர்ஸ் அட்ரஸில் வருதா, இல்லைனா வந்து ரிசீவரோட அட்ரஸா, அப்படி இல்லைனா சப்ஜெக்டா, அப்படி இல்லைனா சாலிட்டேஷனா. இது என்னது? சாலிட்டேஷன் தான். ஏன்னா வந்து முதல்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு லெட்டர் எழுதுகிறோன்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சொல்லுவோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களுக்கு வந்து அந்த வணக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அதுதான் வந்து சாலிட்டேஷன். அடுத்தது, fill in the blank with suitable article. இங்கே ஆர்டிக்கல் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. he his dash MA student. இங்கே எம்ஏ ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கா, எம்ஏன்றது பார்த்தோன்னா எம் வந்து கான்சனண்ட்டாக இருந்தாலும் அந்த சவுண்டை பார்த்தோன்னா ஆர்டிக்கல், அதாவது சவுண்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வவல் சவுண்டோடு தான் வரும். எம்ஏ. ஸோ அப்போ என்ன வரணும் இங்கே? அண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட் தான் கரெக்டான வேர்டாக இருக்கும். ஏன்னா இங்கே எம்னு இருந்தாலும் அது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எம்ஏ, அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வவல் சவுண்டோடு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே கரெக்டாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்னவாக இருக்குன்னா அண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். fill in the blank with suitable prepositional phrase-னு கொடுத்துருக்கு. டேஷ் ரெயின் டேக் அன் அம்ப்ரெல்லா. மழை வந்ததுன்னா கொடை எடுத்துகிட்டு போ. இன் கேஸ் ஆஃப் ரெயின் டேக் அன் அம்ப்ரெல்லா. அதுதான் வந்து இங்கே கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ரெயின், மழை வர மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? கொடை எடுத்துகிட்டு போ. அடுத்தது, த வேர்ட் பெல்லோ மீன்ஸ். இங்கே பெல்லோன்னு கொடுத்துருக்காங்களா, அது என்னன்னு கேட்குறாங்க. த்ரெட்டனா, இல்லைனா வந்து கிளைம் ஹரிட்லியா, இல்லைனா அன் யூட்டரன்ஸ் எக்ஸ்பிரஸிங் பெயினா, த க்ரை ஆஃப் அ கவ்வா. இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா த க்ரை ஆஃப் த கவ் தான். கவ் அந்த மாடு கத்துற சவுண்டு தான் வந்து பெல்லோன்னு சொல்லுவாங்க. அப்போ எது இங்கே வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் A4ல் தான் என்ன இருக்குது? 4th ஆப்ஷன் இருக்குது. அதனால் A4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், choose the correct degree of comparison of the following. email is the fastest means of communication கொடுத்துருக்காங்க. இங்கே fastest கொடுத்துருக்காங்களா, இது என்ன டிகிரி ஆஃப் கம்பேரிசனில் இருக்குது? இது பார்த்தோன்னா ஃபாஸ்டஸ்ட்னு இருக்கிறதுனால சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஓகே, அப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசன்னு கேட்குறாங்க. ஃபாஸ்டஸ்ட்னு இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். இப்போ நம்ம என்ன டிக் பண்ணணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நம்ம டிக் பண்ணணும். Next one, choose the correct option. Dash is a word used to join two words or two sentences. ரெண்டு வேர்டு இல்லைனா ஒரு ரெண்டு சென்டென்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணணும்னா என்ன வரும்? நம்மளுக்கே தெரியும், அது கன்ஜக்ஷன்.
ரைட்டா? மற்றதை பார்க்கும்போது இந்த இன்டர்ஜெக்ஷன் இருக்கா, அது நம்மளுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தும் போது வெளியிடக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான் வந்து அந்த இன்டர்ஜெக்ஷன். அட்வர்ப்னா வேர்பை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது தான் அட்வர்ப். அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றி இன்னும் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கக்கூடியது தான் இந்த அட்ஜெக்டிவாக இருக்கும். அப்போ கன்ஜெக்ஷன் தான் ஏதாவது 2 வேர்ட்ஸ் அப்படி இல்லைனா 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்னா இந்த கன்ஜெக்ஷன் தான். Next one. Choose the correct antonym of the underlined word in the given sentence. His grandmother morning prayer is a monotonous sing song இருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மோனோட்டோனஸ்னு இருக்கு இல்லையா, அதோட ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே இந்த மீனிங் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இஸ் கிராண்ட் மதர் மார்னிங் ப்ரேயர் இஸ் அ மோனோட்டோனஸ் சிங் சாங். அவங்களுடைய பாட்டி பாடக்கூடிய அந்த மார்னிங் ப்ரேயர் பாடுவாங்க இல்லையா சாமி கும்பிடும்போது, அந்த மார்னிங் ப்ரேயர் அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா போரிங்காக இருக்குது. ரொம்ப நேரம் கேட்க முடியல, நாட் இன்ட்ரெஸ்டட், போரிங்காக இருக்குது. மோனோட்டோனஸ்னால் அதுதான் வந்து போரிங். அப்போது இங்கே நம்மளுக்கு அதோட ஆன்டனம் தான் கேட்டிருக்காங்க, அதோட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அதோட ஆப்போசிட் என்ன வரும்? இன்ட்ரெஸ்டிங் தான் வரும். ஏன்னா மோனோட்டோனஸ் போரிங்னா அதோட ஆப்போசிட் நம்ம என்னென்ன எழுதணும்? இன்ட்ரெஸ்டிங். அப்போ A3 தான் கரெக்டான ஆப்ஷன். Next one. Fill in the blank with the correct prepositional phrase. Failure is often the dash negligence. தோல்வி எதனால் வரும் நம்மளுக்கு? சில சமயம் நம்ம வந்து நம்மளுடைய கவனக்குறைவால் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இங்கே எது வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்? கான்சிக்வன்ஸ் ஆஃப். கான்சிக்வன்ஸ்னு என்ன? ரிசல்ட், அதோட விளைவு, நம்மளுடைய கவனக்குறைவோட விளைவு தான் நம்ம அடையக்கூடிய தோல்வி. அப்போ கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த இடியம் வித் இட்ஸ் மீனிங்னு கொடுத்துருக்காங்க. ஃபெட்ச் அண்ட் கேரி இருக்கு இல்லையா, அது என்னென்னா ரன் எரண்ட்ஸ். ஸோ ஃபெட்ச் அண்ட் கேரின்னு சொல்லும் போது உன்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணு, உன்னுடைய தொழிலை வந்து செய், கண்டினியூ பண்ணு, அதுதான். ரவுண்ட் த கார்னர் இருக்கு இல்லையா, அது என்னென்னா வெரி நியர். அடுத்தது 11th ஹார்ன் இருக்கு இல்லையா, அது என்னென்னா லாஸ்ட் மூமெண்ட், அட் த லாஸ்ட் மூமெண்ட், ஏதோ ஒரு முடிய போகிற தருணம். அடுத்தது இன் டீப் வாட்டர் இருக்கு இல்லையா, அப்படின்னா இன் ட்ரபிள், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க, அதுதான் இன் டீப் வாட்டர். நடுக்கடையில் தத்தளிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன் ட்ரபிள். இந்த ஆப்ஷன் எங்கே வந்து கரெக்டாக இருக்கும்? ஏல தான் கரெக்டாக இருக்குது. A2, B3, C4, D1. அப்போ A1 தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிளிப்டு வேர்டு அன்கிளிப்டு வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய இன்கரெக்ட் பேர் என்னன்னு கேட்குறாங்க, பார்க்கலாம். லன்ச்னு இருக்கா, இதோட கிளிப்டு வேர்டு லஞ்சா, இது கரெக்ட். கேப்ரியோலேட் இருக்கா, இதோட கிளிப்டு வேர்டு கேப், இதுவும் கரெக்ட். ரெஃப்ரிஜிரேட்டர், இதோட கிளிப்டு வேர்டு ஃப்ரிட்ஜ், இதுவும் கரெக்டு. ஆனால் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துட்டு வர்சிட்டின்னு கொடுத்துருக்கு, இது வந்து இன்கரெக்ட் பேர். அப்போது இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? A1ல தான் இருக்குது. ஸோ A1 இஸ் த ரைட் ஆன்சர். தென் டைட் கார்னர் மீன்ஸ் அ டேஷ்னு கொடுத்துருக்கு. டைட் கார்னர்னு சொல்லும்போது டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதா வந்து டைட் கார்னர். அப்போது A1 தான் கரெக்ட். Over the hill is the correct epimistic word for. Over the hillனா old. ஓல்டு தான் வந்து கரெக்டு. இப்போ எபிமிஸ்டிக் வேர்டுன்னு சொல்லும் போது ஒரு இன்அஃபென்சிவ் வேர்டு, மற்றவங்கள நோகடிக்காமல் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்னென்னா இந்த எபிமிஸ்டிக் வேர்டு. இந்த வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது பதில் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? ஓவர் த ஹில்லுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வந்து நாசுக்காக சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து எபிமிஸ்டிக் வேர்டு. ஸோ இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர், ஓல்டு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஆன்டனிம் ஃபார் த வேர்ட் டெசர்டட்? இதோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டெசர்ட்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்த்தோன்னா எம்டி, அபெண்டட், ஒன்றும் இல்லை, கைவிடப்பட்ட, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட ஆன்டனிம் பார்க்கும்போது இங்கே எது வந்து கரெக்டாக இருக்கும்?
இன்ஹேபிட்டட் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆக்குபைடு பை பீப்புள் தான் வந்து இன்ஹேபிட்டட்னு இருக்கும். அதனால இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்கு? அன்ஆக்குபைடு கொடுத்துருக்கு. அன்ஆக்குபைடுனா இதோட சினானம் தான், இந்த டெசர்ட்டோட சினானம் தான் இந்த அன்ஆக்குபைடு. அடுத்ததா அன்இன்ஹெபிட்டட் இருக்கா, இதுவும் அதோட சினானம் தான். இன்னசென்ட் பார்த்தோம்னா அதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த வேர்டுக்கு சம்மந்தமே இல்லாத வேர்டு தான் இந்த இன்னசென்ட். ஸோ A2 இஸ் த ரைட்டான ஆப்ஷன். தென் வாட் இஸ் த ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்? இந்த ஜெரண்ட் சொன்னாலே நம்மளுக்கு ஐஎன்ஜி தான் ஞாபகம் வரணும். த போலீஸ் அரெஸ்டட் இம் ஃபார் டேஷ். போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அவன் ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கான். அப்போது ஸ்பீடிங். தென் யூ ஆர் ஆஸ்கிங் எ ஸ்ட்ரேஞ்சர் டு ஓப்பன் அ டோர். நீங்கள் வந்து யாரோ முகம் தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது இங்கே எப்படி வந்து நீங்கள் அதை வந்து சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. பிக் அவுட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க் இன் த ஃபாலோயிங் ரெக்வஸ்ட். இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சென்டென்ஸ், நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி டோரை ஓப்பன் பண்ணி சொல்லி கேட்பீங்கன்ட்டு. ஆனால் ஒரே ஒரு வேர்டு மட்டும் மிஸ் ஆகுது, அது என்னென்னு பார்க்கலாம். டேஷ் ப்ளீஸ் ஓப்பன் த டோர். அவங்ககிட்ட எப்படி கேட்பீங்க? முன்ன பின்ன தெரியல, அவங்ககிட்ட எப்படி கேட்பீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்கும்போது கரெக்டாக எப்படி கேட்கணும்னா could you please open the door. ஸோ இதுதான் வந்து could you please open the door தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Complete the following sentence with appropriate modal verb. Work hard lest you dash fail. கடினமாக உழை, அப்படி இல்லைன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ. இது கரெக்டாக இருக்கும். work hard lest you might fail. might தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். According to poet John Keats, a think of beauty is dashன்னு கொடுத்துருக்காங்க. a think of beauty is a joy forever. இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின். இப்போ எங்கே இருக்குது அந்த ஆப்ஷன்? A4ல் இருக்குது. இந்த போயம் பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கரெக்ட் த சென்டென்ஸ். டாம் கோஸ் ஆல்வேஸ் டு ஒர்க் பை கார்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா இன்கரெக்டாக இருக்குது. கரெக்டான வேர்டை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அது என்ன? டாம் ஆல்வேஸ் கோஸ் டு ஒர்க் பை கார். இந்த ஆல்வேஸ் இருக்கு இல்லையா, அது எங்கே வரணும்? ஸோ இந்த கோஸ்க்கு முன்னாடி தான் டாம் ஆல்வேஸ் கோஸ் டு ஒர்க் பை கார் தான் கரெக்டாக இருக்கும். Next one. Among the following quantifiers, which one can be used only with countable nouns? இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது வந்து countable nounsக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டால் போத்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். Then choose the right sentence pattern for the following line. இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் எது வந்து சரியான சென்டென்ஸ் பேட்டர்னில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி காட்டலாம். டூரிங் த வார்னா என்ன? அட்ஜெக்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அட்ஜெக்ட் வந்து எங்கே, எப்போ, ஹவு, வென், வேர், ஒய் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கிடச்சதுன்னா அதுதான் என்னது? அட்ஜெக்ட். ஏன்னா டூரிங் த வார், வென், வார் டைமில், அப்போது அது என்னது? அட்ஜெக்ட். அடுத்தது மெனி பீப்புள்னா என்ன? சப்ஜெக்ட். ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்ன? லாஸ்ட்னா என்ன? வேர்ப். அதுவும் கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டில் என்ன லாஸ் பண்ணாங்க? அவங்களுடைய வீட்டை, அதனால் ஆப்ஜெக்ட். ஸோ ASVO இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ஆன்டனிம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் ஹி வாஸ் அன்மேட்ச்டு. அன்மேட்சோட ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஹி வாஸ் அன்மேட்ச்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் அன்மேட்ச்டுன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து நிகரே இல்லை. அவர் யார் கூடமே என்ன பண்ண முடியாது? அவர் இணை இல்லாத, ஒப்புமை இல்லாத. அப்போது ஹி வாஸ் அன்மேட்ச்டுனா எல்லாரை விட அப்படி என்ன, அவர் ரொம்ப சுப்பீரியர்னு அர்த்தம். எல்லாரை விட மேலோங்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போது இதுக்கு வந்து அன்மேட்ச்டுக்கு நம்ம சுப்பீரியர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஆப்போசிட் வேர்டு என்னன்னு எடுத்துக்கலாம்? இன்ஃபீரியர்னு எடுத்துக்கலாமா?
அப்போது இன்ஃபீரியர் தான் இங்கே என்ன கரெக்டான அதோட ஆப்போசிட் வேர்டாக இருக்கும். இங்கே இன்கம்பேரபிள்னு இருக்கா, இன்கம்பேரபிள் பார்த்தோன்னா இதோட சினோனிம் தான் இந்த இன்கம்பேரபிள், அப்போ அது வராது. எக்ஸலண்ட்னு இருக்கா, எக்ஸலண்ட்னாலும் இதுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது. அடுத்தது சுப்ரீம் இருக்கா, சுப்ரீம்னாலும் என்ன கிரேட், ஸோ அதுவும் வந்து இதுக்கு வந்து மேட்ச் ஆகிடுது. இன்ஃபீரியர் பார்த்தோன்னா இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், pick out the present perfect tense and complete the sentence. I dash my homework. இவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, present perfect tenseனு கொடுத்துட்டாங்க. ஓகே, present perfect tenseனா have completed இல்லைனா has completed வரும், அவ்வளோதான். இங்கே I இருக்கா, I இருந்தால் என்னென்னு வரணும், அப்போது I have completedனு வரணும். இப்போது I, we, you, they, அப்புறம் ப்ளூரலில் வரும்போது, ஸோ ப்ளூரல் ஃபார்மில் வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். இப்போது ஐ வந்தால் என்ன வரணும், ஹேவ் கம்ப்ளீட்டட் வரணும், ரைட்டா. இப்போது சப்போஸ் ஷீ, ஹீ, இட், எனி அதர் நேம்ஸ், ஏதோ ஒரு நேம் சிங்குலர் ஃபார்மில் வரக்கூடியது. ஸோ சிங்குலர் ஃபார்மில் வரக்கூடியதுக்கெலாம் என்ன எழுதியிருக்கணும், ஹேஸ் எழுதியிருக்கணும். இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. ஸோ ஐனால ஹாவ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால கம்ப்ளீட்டட், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் சென்டென்ஸ். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. தோ த பேட்டில் ஹஸ் பீன் ஓன் த வார் இஸ்ன்ட் ஓவர் எட். இது என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் இது, கரெக்டாக இருக்கு. சூஸ் த ரைட் கிளிப்டு வேர்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கா, மேத்தமேட்டிக்ஸுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா மேக்ஸும் இருக்கலாம் இல்லைனா மேத்தாகவும் இருக்கலாம். இந்த மேக்ஸ்ன்றது நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம், இந்த மேத்ன்றது நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷில் இதோட ஷார்ட் ஃபார்ம் மேத்து. ஸோ இது வந்து மேக்ஸாகவும் இருக்கலாம் இல்லைனா மேத்தாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, the poem is 11 words which is arranged one by one. ஒரு போயம், அந்த போயமில் வந்து 11 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் வேர்டு மட்டும் வந்திருக்கும். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வேர்டு, அடுத்த லைனில் 2 வேர்ட்ஸ், அடுத்த லைனில் 3 வேர்ட்ஸ், அடுத்த லைனில் 4 வேர்ட்ஸ், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கடைசியில் அகைன் என்னவா வந்து முடியணும், சிங்கிள் வேர்டில் முடியணும். இது என்ன போயம்னு கேட்குறாங்க, அதுதான் ended with single words. அப்போது இது என்ன டைப் ஆஃப் போயம்னு கேட்குறாங்க, என்னன்னு பார்த்தோம்னா சின்க்வைன் போயம். ஸோ இதில் தான் வந்து அந்த மாதிரி 11 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லைனாக இன்க்ரீஸ் ஆகிட்டு லாஸ்ட்டில் வந்து சிங்கிள் வேர்டாக முடியும். இப்போ மற்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது என்னன்னு தெரியணும் இல்லையா. இந்த பயோ போயம்னா ஒருத்தவங்களுடைய பயோகிராஃபியை பற்றி சொல்கிற போயமாக இருக்கலாம். அடுத்தது ஆக்ரோஸ்டிக் போயம்னு இருக்கு இல்லையா. இந்த போயம் எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஸ்டார் பற்றி ஒரு போயம்னு எடுத்துக்கலாம். ஸ்டார், ஓகேவா, STAR, ஸ்டார். ஓகே, ஸ்டார் பற்றின போயம். அப்போ ஸ்டார் பற்றின போயம்னா ஆக்ரோஸ்டிக் போயமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ்ல ஸ்டார்ட் ஆகும் அந்த லைன், அடுத்தது வந்து Tல ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது Aல ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது Rல ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார் போயம்னா அதோட அந்த இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சே வந்து ஒரு லைனும் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய போயம் தான் இந்த ஆக்ரோஸ்டிக் போயம். அடுத்தது லைம்ரிக் போயம், இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இது வந்து லைம்ரிக் போயம்னா ஒரு ஃபன்னியான போயம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்க்கலாமா.
We rarely visit our native town. நாங்கள் எப்பயாவது தான் என்ன பண்ணுவோம், எங்களுடைய பூர்வீகமான ஊருக்கு போவோம். அப்போது இதோட கொஸ்டின் டேக் கேட்குறாங்க. இங்கே இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போதே எப்படி இருக்குது, நெகட்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. நாங்கள் எப்பயாவது தான் போவோம். ஓகேவா? அப்போ இதுவே நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிறனால நம்மளுக்கு கொஸ்டின் டேக்கில் நம்ம பாசிட்டிவ் ஃபார்மில் தான் காட்டணும். இப்போ எது கரெக்டாக இருக்கும்? இங்கே பார்த்தோன்னா வி ரேர்லி விசிட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது விசிட்டுன்னு இருக்கா, அது என்ன டூ ஃபார்மில் இருக்குது. அப்போது டூன்னு எழுதிட்டு டூ வி, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது fill in the blank with correct phrasal verb. My father always dash trust and honesty. என்னுடைய அப்பா எப்பவுமே உண்மையும் நேர்மையும் தான் என்ன பண்ணுவார், நேர்மைக்கு பின்னாடி தான் நிற்பார், நேர்மையாக தான் இருப்பார். சரி, ஓகே. அப்போ என்ன stands for trust and honesty.